ஹலோ கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நேற்று ஈவினிங் விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் அமைஞ்சிருக்கு. அஜித் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பேக்ரவுண்ட் மியூசிக்ல அனிருத் தெரிக்க விட்டுருக்காரு. இதனால இந்த ட்ரெய்லர் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. நேற்று ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக ஒன்று போயிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நேற்று ரிலீஸ் ஆன விடாமுயற்சி படத்தோட ட்ரெய்லரே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. அதில் வேற என்ன ட்ரெண்டிங்காக இருக்க போகுது தான் நினைக்கிறீங்க? அதாவது இந்த ட்ரெய்லரில் வர ஒரு ஃப்ரேம் மட்டும் ரொம்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. அது எந்த ஃப்ரேம்னா கரெக்டாக 1 நிமிஷம் 18 செகண்ட்ல வர இந்த ஒரு ஃப்ரேம் தான். இந்த ஒரு ஃப்ரேம்ல ஒருத்தர் நிறைய முடிய வச்சுட்டு கையில சிகரெட் வச்சுட்டு நிக்கிறாரு. இந்த பாக்குறதுக்கு அப்படியே அஜித் சார் மாதிரியே இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சொல்லப்போனா வரலாறு படத்திலே அஜித் சார் இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல தான் இருப்பாரு. ஒருவேளை இந்த படத்துல அஜித் சார் டபுள் ஆக்ஷன்ல நடிக்கிறாரோன்னு ஒரு டவுட் இருக்கு. படம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் டபுள் ஆக்ஷனா இல்லையான்னு. எதா இருந்தாலும் பிப்ரவரி 6ஆம் தேதி தெரிஞ்சிடும். அதனால படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்காதீங்க. இந்த படத்துக்காக கஷ்டப்பட்டு நிறைய உழைச்சு ரொம்ப நாள் கழிச்சு இப்ப படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுக்கான பலன் கண்டிப்பா கிடைக்கும். அதனால பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி படம் தமிழ் சினிமாக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா அமையும். ஓகே, விடாமுயற்சி படத்தோட ட்ரைலர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்களும் ட்ரைலர் பார்த்துட்டீங்கன்னா ட்ரைலர் எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம கமெண்ட்டை சொல்லுங்க. அப்படியே அஜித் சார் ஃபேன்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.